திருவள்ளூரில் அதிமுக நகர செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் நகர அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்துக்கு அதிமுகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர அனைவரும் கடுமையாக பாடுபட்டு அதிமுகவுக்கு உடைக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகர செயலாளர் கந்தசாமி, நிர்வாகிகள் எழிலரசன், ஜோதி, வக்கீல் ராம்குமார், நேசன், பி.வி. பாலாஜி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆட்சி திட்டங்கள் கிடையாது, செயல்பாடுகள் கிடையாது. இப்பயும் போய் சொல்றான், மக்களை ஏமாற்றான். எம்எல்ஏ நான் ஏதோ அதை சயின்ஸ் ஆக்டர்ல மாதிரி பேர் கொண்டு போறான். எவ்வளவு பெரிய பேடித்தனம், பொட்டைத்தனம். உனக்கு நீ 5 வருஷங்களா பர்ஃபார்ம் பண்ண அதை சொல்லு. உன்னுடைய பிஏ நேதாஜி அந்த இடத்த ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணான். அது கிடைக்கலன்னு ஞானகுமார் அந்த இடத்த வந்து நீ வெக்கேட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஸ்கூல் கட்டணும்னு தாம்பிக்க. உன்னுடைய செயல்பாடுன்னு தெரியாத எல்லாருக்கும் மக்களை நீ சந்திச்சு கேள்வி உன்னை மக்கள் சந்திக்க கொடுக்க முடியாது. இதுதான் இந்த எம்எல்ஏவுடைய செயல்பாடு. அப்படிப்பட்ட மோசமான அண்டர் பர்ஃபார்மிங் எம்எல்ஏ தான் இந்த எம்எல்ஏ. பாண்டூர்ல மருத்துவக் கல்லூரியில எல்லா கால்வாயும் மூடிட்டான், எல்லா கால்வாயும் ஆக்கிரமிச்சுட்டான். உங்களை விடமாட்டோம். நாங்கள் வந்த எல்லா கால்வாயும் நோண்டுவோம், மெடிக்கல் காலேஜ் நோண்டுவோம். பேச முடியாது. உண்மையை பேசு. நீ என்ன பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லு, என்ன வேலை செஞ்சுன்னு சொல்லு. மக்களுக்கு எது போய் சொல்ற? உன்னை கால்வாய் ஆக்கிரமித்துக்குமா அல்லது மணல் கொள்ளை எடுத்துக்குமா? உன்னுடைய பிஏ பேர்லாம் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. உன்னுடைய பிஏ உன்னுடைய மாவட்ட கவுன்சிலர் 2 பேரும் சேர்ந்து அந்த டாக்குமெண்ட் லேண்ட் வாங்கினா டாக்குமெண்ட் காப்பி எங்கிட்ட அது லீஸ் போட்டுருக்காங்க. லீஸ்ல கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு மண் எடுத்தா ஒரு பெனால்டி போடுறதுக்கு இப்போ கிரிமினல் நடவடிக்கைக்கு கலெக்டர் பரிந்துரை பண்ணிருக்காரு. உன் பிஏ பேர்ல இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. நீ போய் சொல்றது உடனே நிறுத்திக்கணும். எல்லாரும் ஒரு வரம்பு இருக்கு. மக்களை ஏமாற்ற முடியாது. எதுக்காக சொல்றா? இந்த ஆட்சி மக்களை இப்ப ஏமாற்ற நினைக்கிறாங்க. நான் வந்து அந்த ஆளை வந்து தேர்தல் கொஞ்சம் தொடர்ச்சி போட்டுட முடியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தலையோட தலையா இந்த திமுக சட்டமன்ற வி.ஜி. ராஜன் தலை தேரைத்து எடுக்க முடியும். நீங்க உங்க வார்டுல, உங்க பூத்துல, உங்க பகுதியில கவனமா செயல்படுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.